நெல்லை மாவட்டம் பணக்குடி புனித சூசையப்பர் திருத்தல பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து அதிதூதர் திருவுருவ பவனியும் நற்கருணை ஆசையும் நடைபெற்றதைத் தொடர்ந்து 10ஆம் நாள் திருவிழாவின் போது தேர்பவனி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர். அருட்தந்தையர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஜோலார்பேட்டை அடுத்த நாற்றம்பள்ளியில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அலகு குத்தல், மஞ்சள் இடித்தல், பொங்கல் வைத்தல் என்று விமர்சையாக நடைபெற்ற இந்த வழிபாட்டில் 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வாரும் பணி மீண்டும் தொடங்கியது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி அணை தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அணை தொடர்பான வழக்கு விசாரணைக்காக பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 3வது, 4வது மதகில் தூர்வார உத்தரவிட்டதை அடுத்து மீண்டும் பணி தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கான தபால் வாக்கு செலுத்தும் விண்ணப்ப படிவம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறையினர், காவல்துறை டிஎஸ்பி லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆண், பெண் போலீசார் அனைவருக்கும் விண்ணப்பங்களை வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் ஒரு பெண் உயிரிழந்தார். 11 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து கீழக்கரை நோக்கி சென்ற பேருந்து மீது தூத்துக்குடியிலிருந்து சென்ற சரக்கு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. காயமடைந்தவர்கள் மதுரை, காரைக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து அமராவதி, புதூர், சோமநாதபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.